ஒரு வெள்ளம் ஒரு நகரத்தை உருவாக்கியது. ஒரு சாதாரண கடற்கரை எப்படி வரலாற்றின் மையமாக மாறியது, அதை பற்றி குயிலரங்கத்தில் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாமா? நகரங்களை நீரால் இணைக்கும் வாட்டர் மெட்ரோ மூலம் எர்ணாகுளத்திலிருந்து கேரளா வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்த ஃபோர்ட் கொச்சிக்கு தான் செல்லப் போகிறோம். நிலத்தில் போகும் மெட்ரோ ட்ரெயின்களை விட நீரில் செல்லும் இந்த மெட்ரோ ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுக்கிறது. இந்த பயணம் ஒரு சொகுசு படகில் பயணிப்பது போன்ற உணர்வை தருகிறது. முன்னேறி செல்ல செல்ல உயரமான கட்டிடங்கள் குறைந்து பழமையான கட்டிடங்களும் கடற்கரை சூழலும் மீன்பிடி வலைகளும் கண்களில் பட ஆரம்பிக்கும் போது நாம் ஃபோர்ட் கொச்சி நெருங்கிவிட்டோம் என்று புரிகிறது. இந்த ஃபோர்ட் கொச்சி எப்படி உருவானது தெரியுமா? 1341 ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு அப்போதைய பெரிய துறைமுகமாக இருந்த முசிரிஸ் அழிந்து போனது. ஆனால் அதே வெள்ளம் ஒரு புதிய துறைமுகத்தை உருவாக்கியது. அதுதான் கொச்சி. அது அப்போது ஒரு சிறிய ராஜ்யமாக இருந்ததால் அந்த ராஜ்யத்தை கோழிக்கோடு அரசர்களிடமிருந்து காப்பாற்ற ஒரு வழியை தேடிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் போர்த்துகல் நாட்டிலிருந்து வந்த ஒருவர் கொச்சியின் வரலாற்றையே மாற்றினார். அவரது சாதனையை நினைவு கூறும் வகையில் நாம் அடுத்ததாக செல்லும் இடம் ஃபோர்ட் கொச்சியிலேயே அமைந்துள்ளது. இது சாதாரண தீவு அல்ல. இங்கு நாம் பார்க்கும் ஒவ்வொன்றும் ஒரு வரலாறு பேசுகிறது. வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகிலேயே இந்த இடத்தின் வரலாற்றை மாற்றிய வாஸ்கோடகாமா அவரின் சதுக்கம் இருக்கிறது. இவரது வருகைதான் ஐரோப்பியர்களின் இந்திய ஆளுகைக்கான தொடக்கமாக மாறியது. அந்த ஆளுமையின் தொடக்கமாக இங்கு கட்டப்பட்ட கோட்டையை தான் அடுத்து பார்க்க போகிறோம். நாம் செல்லும் வழியில் இங்கே வரிசையாக இருக்கும் இந்த வலைகளை பார்த்தீங்களா? இந்த வலை இங்கே வந்ததற்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கிறது. முதலில் எம்மானுவேல் கோட்டையை பார்த்துவிட்டு அப்புறம் இங்கே வரலாம். நம் கண்முன்னே இன்று சிதலமாக காணப்படும் இந்த சுவர்தான் 1503 கொச்சியை பாதுகாக்க போர்ச்சுகீசியர் உருவாக்கிய எம்மானுவேல் கோட்டை. ஒரு காலத்தில் இந்த கடற்கரையில் கம்பீரமாக நின்ற இந்த கோட்டை காலமும் போர்களும் கடந்து இன்று இப்படி சிதலமாக நிற்கிறது. ஐரோப்பியர்கள் மட்டுமல்ல, சீனர்களும் இங்கு வர்த்தகம் செய்ததற்கான சான்றை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த வலையின் பெயர்தான் சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு. கிட்டத்தட்ட 500 வருடங்களாக இங்கு பயன்பாட்டில் உள்ளது. சில வரலாற்று குறிப்புகள் படி 13ஆம் நூற்றாண்டில் சீனாவில் இருந்து வந்த வர்த்தகர்கள் மூலமாகவே இந்த வலை இங்கு அறிமுகமானதாக சொல்லப்படுகிறது. இந்த வலைகளை கயிறு கற்கள் உதவியால் தண்ணீரில் இறக்கி விட்டு சில நேரம் காத்திருந்து அதை மேலே தூக்கும்போது மீன்கள் அதுக்குள் சிக்கி இருக்கும். அதே போல இங்குள்ள மீனவர்களிடம் பேசிய போது ஒரு விஷயம் புரிந்தது. அவர்கள் கடல் அலை, நீரோட்டம், மீன் வரக்கூடிய நேரம் அதையெல்லாம் பார்த்துதான் இந்த வலைகளை இயக்குகிறார்கள். இந்த வலைகள் இன்று சீனாவில் அதிகம் பயன்படுத்தப்படாமல் இருந்தாலும் இங்கு கொச்சியின் ஒரு அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. இங்கு காலை நேரங்களில் கடலில் இருந்து பிடிக்கப்படும் மீன்கள் உடனுக்குடன் விற்பனைக்கு வருவதை காண முடிகிறது. இங்குள்ள இந்த தெருக்களிலும் கட்டிடங்களிலும் ஒரு பழமையான உணர்வு மேலோங்கி நிற்கிறது. இந்த நகரம் இங்கு வாழ்ந்தவர்களினுடைய நினைவுகளையும் அதேபோல் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அதற்கான ஒரு சான்றுதான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். டச் கல்லறை தோட்டத்திற்கு வந்துவிட்டோம். இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு முக்கியமான மற்றும் அழகான ஒரு பசிலிக்கா இருக்கிறது. இந்த கல்லறை தோட்டத்தில் ஒரு காலத்தில் இங்கு வாழ்ந்த டச் அதிகாரிகள் மற்றும் வணிகர்கள் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 1663 டச் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த இடம் அவர்கள் இங்கு வாழ்ந்த காலத்தின் ஒரு அமைதியான சாட்சியாக இருக்கிறது. அடுத்து நாம் ஏற்கனவே கூறியபடி சாண்டா க்ரூஸ் பேசிலிக்காவை தான் பார்க்க போகிறோம். தேவாலயம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பசிலிக்கான்னா என்னன்னு தெரியுமா? நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம்தான் சாண்டா க்ரூஸ் பசிலிக்கா. சில தேவாலயங்களுக்கு அவங்களோட வரலாற்று முக்கியத்துவம்
அழகான கட்டிடக்கலை மற்றும் மத முக்கியத்துவம் காரணமாக வாட்டிகன் ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்கும். அதுதான் பேசிலிக்கா. இந்த கட்டிட அமைப்பை பார்த்தாலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது. இந்த இடம் முதலில் போர்ச்சுகீசியர் காலத்தில் 1500களில் கட்டப்பட்டது. பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சி வந்தபோது அந்த பழைய கட்டிடம் மாற்றப்பட்டு இப்போது நாம் பார்க்கும் இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. உள்ளே இருக்கும் சுவரோவியங்கள் இந்த தேவாலயத்தோட அழகை இன்னும் உயர்த்துகிறது. இந்த ஃபோர்ட் கொச்சியின் முக்கியமான இடங்களில் இன்னொன்று செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயம். இந்த இடத்தின் வரலாற்றை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.